இந்திய நாடாளுமன்ற தேர்தல் இன்று 3ஆம் கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் வாக்களித்தார். காந்தி நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் மோடி வரிசையில் நின்று வாக்கை செலுத்தினார். வாக்களித்த பிறகு வெற்றி செய்கை புரிந்த மோடி மக்கள் பெருமளவில் திரண்டு வந்து இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெறும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இன்று 10 மாநிலங்களில் மொத்தம் 93 தொகுதிகளுக்கு வாக்களிப்பு நடைபெறுகிறது. ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்ட வாக்களிப்பு முடிந்து ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். உலக வரலாற்றில் மிகப்பெரிய தேர்தலான இந்த 2024 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 100 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். இந்திய அரசியலில் அரிதாக நடக்கும் நிகழ்வாக தொடர்ந்தாற்போல் 3ஆம் தவணையாக பிரதமர் பதவியில் அமர மோடி குறிவைத்துள்ளார். மோடிக்கு போட்டியாக மீண்டும் ராகுல் காந்தியை நிறுத்தி இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் 2 டஜன் கட்சிகள் களம் காண்கின்றன. எனினும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் மோடியின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியே அமோக பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என கூறுகின்றன.